வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி. அதாவது பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு குறித்து முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை திறந்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அகாடமிக் இயர் கரெக்டாக இருக்கும் 2024-25 அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பள்ளி திறப்புக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோடை விடுமுறை முடிந்த பின்பு பள்ளிகள் திறப்பது தொடர்பாக இந்த மாத இறுதியில் தான் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது இந்த மாத இறுதியில் மே 27ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு 2 கட்டங்களாக திறக்கலாமா. ஸோ ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் யாருக்கு திறக்கலாம், அதே மாதிரி ஜூன் 10ஆம் தேதி எந்தெந்த வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை செய்ய போகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்த பின்பு பள்ளிகள் திறப்பது தொடர்பாக இந்த மாத இறுதியில் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலும் வந்ததால் இதர வகுப்புகளுக்கு வழக்கத்தை விட முன்கூட்டியே அந்த ஆண்டு இறுதி தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. மேலும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு கூடுதலாக விடுமுறை கிடைத்துள்ள நாட்களை மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கோடை விடுமுறையில் இருந்து கொண்டாடுகிறார்கள். வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாத தொடக்கத்தில் கோடை வெயில் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக பள்ளிகள் சற்று தாமதமாக ஜூன் 2வது வாரத்தில் திறக்க முதலில் திட்டமிட்டுள்ளோம். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் தாக்கம் இன்னும் ஒரு வாரம் நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனால் ஜூன் முதல் வாரத்திலே தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பள்ளிகளை திறக்க பரிசீலித்து வருகிறோம். மேலும் இது சார்ந்த ஆலோசனை கூட்டம் மே 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போதைய சூழல்களை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். எனினும் அலுவல் ரீதியாக பள்ளிகள் திறப்புக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் வர மே 27 பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்த போகிறாங்க. கோடை வெப்பம் காரணமாக ஜூன் 2வது வாரம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் 7 அல்லது ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஜூன் 7, ஜூன் 10 2 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.